வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது பேரு மிஸ்ட்ரி அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 7 கதைகள் இருக்கும். 8 எபிசோடு 7 கதைகள். கதையை மட்டும் 2 எபிசோடா எடுத்திருப்பாங்க. நம்ம கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தொடர்ச்சியா இதை கண்டினியூவா நம்ம பார்க்கலாம். இது வீடியோன்றதுனால உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் அதிகமா தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆக்சுவலா இதுல மொத்தமா 7 கதைகள் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. நம்ம ஹீரோவோட லைஃப் கதை மட்டும் எல்லா இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது மட்டும் தான் எல்லா கதையிலயும் கொஞ்சம் காமனா இருக்கும். மத்தபடி எதுவுமே காமனா இருக்காது. எல்லாமே வேற வேற கதைகள் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கொலை நடந்த வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல கொல்லப்பட்டிருக்க பொண்ணோட பேரு நிக்கிதா அப்படின்றது. இப்ப போலீஸ் ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹெல்ப்புக்காக அர்மான் ஒருத்தர் வர வச்சிருக்காங்க. இந்த அர்மான் மிஸ்ட்ரி தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட அசிஸ்டன்ட் பேரு சரண்யா அப்படின்றது. நம்ம ஹீரோ முன்னாள் போலீஸா இருப்பாரு. இப்பதான் இந்த மாதிரி டிடெக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஓசிடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு பொருள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். மாத்தி இருந்தா இவருக்கு ஒரு மாறு இருக்கும். அதை சரி பண்ற அளவுக்கு அன்ஈசியா தான் இருப்பாரு. அதே மாதிரி பயங்கரமா சுத்தம்லாம் பார்ப்பாரு. சார் அப்சர்வ் பண்ண விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வந்தவன் ஸ்மோக் பண்ணிருக்கான். அது என்ன மாதிரியான சிகரெட் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா இன்னும் அதோட ஸ்மெல் இங்க இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி அவனை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிருக்கான். இந்த இடத்துல அவன் திருடுறதுக்காக வந்த மாதிரி தெரியல. ஏன்னா திருட்டு போகாம இருக்கு. சிஸ்டத்தை மட்டும் யூஸ் பண்ணிருக்கான். அந்த சிஸ்டத்துல இருந்து ஏதாவது டேட்டாவை எடுக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி சிஸ்டத்தை யூஸ் பண்ணான்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க செக் பண்ணீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது. ஏன்னா அவன் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த தொடச்சிருக்கான். ஆனா கண்டிப்பா அவன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹைட் 6'3" இல்ல 6'4" இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஹைட் எப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. இந்த வீட்ல நிக்கிதா மட்டும் தான் இருக்காங்க. நிக்கிதா சேர் அட்ஜஸ்ட் பண்ற அவசியமே கிடையாது. எப்பவுமே போல தானே சேர் இருக்கும். ஆனா சேரை யாரோ அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சைஸ்ல நிக்கிதா உட்கார முடியாது. ரொம்ப ஹைட்டா இருக்கும். அப்ப வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்தவன் இந்த ஹைட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் லைட்டா அப்சர்வ் பண்ணதை வச்சு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. இவரோட வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையான்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. சரண்யா கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், அவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த இறந்து போன பொண்ணு இருக்காங்கல்ல, அக்கௌண்டன்ட் வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. சோ அது சார்ந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு போல. நீங்க அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் ஐடி விஷயம் நீங்க கரெக்டா தான் சொல்றீங்களான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. கண்டிப்பா நான் கரெக்டா தான் சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிடுறாரு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையான்னு டவுட் வருது இல்ல, சரண்யாவை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் மிஸ்ட்ரின்னு டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. அதனால எல்லா திங்ஸையும் வீட்டுல ரொம்ப கரெக்டா வச்சிருக்காரு. மத்த இடத்துலயும் எல்லாமே கிளீனா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் எதிர்பார்ப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ன்னு சொன்னல, இவர் வேலையை போனதுக்கு இவரோட மென்டல் ப்ராப்ளம் தான் காரணமா இருக்கும். இவர் கண் முன்னாடியே இவரோட வைஃப் சுமித்ரான்றவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இப்ப கூட டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. டாக்டரோட இடத்துல ஸ்கிரீன் ஏடாகுடமா இருக்கு. அதை சரி பண்ணோன்ற மாதிரி இவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இன்னமும் உங்களோட கனவுல உங்க வைஃப் வந்துட்டு இருக்காங்களான்ற மாதிரி டாக்டர் கேள்வி கேட்கிறாரு. இவர் சரியாயிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி கேட்கிறாரு. டாக்டர் நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அவ என்னோட வைஃப் எப்படி என்னோட கனவுல வராம இருப்பா? கண்டிப்பா என்னோட கனவுல வந்துட்டு தான் இருக்கா. அதுக்காக எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃபை இழந்த புதுசுல இவர் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் சொதப்பி இருப்பாரு. ஒய்ஃபை இறந்த கஷ்டத்துல இருக்கும் போது தான் அப்படி பண்ணிருப்பாரு. இப்ப நான் கியூர் ஆயிட்டேன் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ஜெனரல் அட்ஜஸ்ட் பண்றாரு. முதல்ல மெடிக்கலா இவர் கிளியர் சர்டிபிகேட் வாங்கினா மட்டும் தான் திரும்பி வேலையில சேர முடியும். அதுக்காக தான் டாக்டர் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறாரு. டாக்டருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. இந்த பொலிட்டீஷியனுக்கு எலெக்ஷன் வரப்போது பயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு. விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து தான் இவர் பிரச்சாரம் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்னைப்பரை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஃபேஸ காட்டல. அவன் இந்த பொலிட்டீஷியனை தான் கொலை பண்றதுக்காக வந்திருக்கான் போல. பொலிட்டீஷியனோட வைஃப் பேரு மீனல் அப்படின்றது. பக்கத்துல தான் இந்த கேம்பெயினோட மேனேஜர் இருக்காரு. மேடம் சிரிச்ச மாதிரியே போஸ்ட் கொடுங்க, அப்பதான் ஓட்டு விழும்னு சொல்றாரு. பேசிட்டு இருக்க பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பகுதியில என்னோட வைஃபை தான் நிறுத்த போறேன்ற மாதிரி வைஃபை கூப்பிடுறாரு. அவங்களுமே ஸ்டேஜுக்கு வராங்க. இப்ப 2 பேருமே அந்த இடத்துல நின்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வைஃபை குறி வைக்கிற மாதிரி குறி வைக்கிறான். அடுத்ததா ஹஸ்பண்ட குறி வைக்கிறான். இப்ப ஷூட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவன் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த நபர் இருக்கார்ல, எதிர இருக்க அந்த விநாயகர் சிலையை கும்பிடுற மாதிரி குனிறாரு. அப்பன்னு பார்த்தா அவன் ஷூட் பண்ணிடுறான் போல.
அதனால பக்கத்துல இருக்க கார்டு மேல புல்லட் பட்டுது. எங்க இருந்து புல்லட் வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, வேகமா இந்த பொலிட்டீஷியனை சேவ் பண்றாங்க. அதே சமயம் போலீஸ்க்குமே இந்த தகவல் போயிருது. இப்ப வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியோட பேரு சிம்ரத் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவர் எஸ்ஐ, அவர் பேரு பண்டி அப்படின்றது. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் டீடைலா இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சீனியரை நமக்கு காட்டுறாங்க. சீனியர் இருக்கார்ல, கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணோம், அதனால அருமான நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் நானே பாத்துக்கிறேன் சிம்ரத்தை சொல்றாங்க. இல்ல சிம்ரத், அவனை சேர்த்துக்கிட்டா கேஸ் சீக்கிரமா முடியும், அதுக்காக தான் சொல்றேன், சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம இவங்க ஏத்துக்கிறாங்க. எதுக்காக இவங்க ஹீரோவை சேர்த்துக்கிறதுக்கு தயங்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இவங்க ஹீரோவோட ஜூனியரா வேலை பார்த்திருப்பாங்க, அதனால தான் கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இப்ப நீ தான் எனக்கு சீனியர், நான் உன்னோட ஜூனியர் மாதிரி தான், நீ அந்த மாதிரியே என்ன ட்ரீட் பண்ணா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போ ஓகே நீ என் டீம்ல இருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ்க்காக வேலை பார்த்து தராரு பாத்தீங்களா, அதனால போலீஸ் சைட்ல இருந்து சின்னதா ஒரு கமிஷன் அமௌண்ட் மாதிரி தருவாங்க. இப்ப முதல்ல சிம்ரத் இருக்காங்கல்ல, அந்த பொலிட்டீஷியன் கிட்ட பேசுறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க டிஸ்கஷன் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அங்க அதிகம் ராஜ்ன்ற ஒரு நபர் தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த சிம்ரத் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பொலிட்டீஷியன் இருக்கார்ல, எனக்கு நிறைய ஃபண்டிங் பண்றது ராஜ் தான், என்னோட பார்ட்னர் மாதிரின்னு சொல்லலாம், எதுக்காக கேக்குறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார் சும்மா தான் கேக்குறோம், எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல, யாருக்கு வேணா மோட்டிவ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காருல, அங்க கேம்பெயின் அடுத்து எங்க எங்கெல்லாம் பண்ணணும்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அது எதுக்காக கலைச்சிங்க, நீங்க யாருன்ற மாதிரி எல்லாருமே கோவமா கேக்குறாங்க. சாரின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராஜ் இருக்கார்ல, எல்லாத்தையும் இப்ப நாங்க மாத்தணும், எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் சீக்கிரமா மாத்திடுறேன்னு சொல்றாரு. எல்லாமே எப்படி ஞாபகம் இருக்கும், மாத்தி காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துல மாத்திர வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எல்லாத்தையும் மாத்திடுவாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் ஹஸ்பண்ட சாவடிக்க நினைச்சது யாருன்றதை கண்டுபிடிங்க, இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு மீனல் சொல்றாங்க. கண்டிப்பா ப்ராப்ளம் வராது மேடம், நாங்க செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி சிம்ரத்தும் இந்த இடத்துல சொல்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா வச்சிடுறாரு. இங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணாம பாத்தீங்களா, அவன் எங்க இருந்து ஷூட் பண்ணான்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா இங்கதான் ஷூட் பண்ணிருக்கான்ற மாதிரி ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்றாரு. எந்த ஹைட்ல அவன் கன்னை வச்சிருக்கானோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல தான் கன்னை வச்சிருக்கான். பண்டி நீங்க கன்னை வச்ச மாதிரி போஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. பண்டியும் போஸ் கொடுக்கறாரு. நீங்க 5'10", அதனால இங்க கன்னை வைக்கிறீங்க, அவன் மேல கன்னை வச்சிருக்கான், சோ உங்களை விட ஹைட் ஜாஸ்தியானவனா இருப்பான், 6'3" இருந்து 6'4" தான் அவனோட ஹைட்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இத சொன்னவரு நல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நிக்கிதான் ஒரு பொண்ணோட கேஸ் ஹேண்டில் பண்ண, அதுலயும் இதே ஹைட்ல தான் அந்த கில்லர் இருந்தான், ரெண்டு பேருமே ஒரே கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நிக்கிதாவோட வீட்ல ஒரு சிகரெட்டோட ஸ்மெல் வந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அதே ஸ்மெல் தான் இங்கேயும் வருது, கண்டிப்பா ஒரே கில்லர் தான் போலன்னு சொல்றாரு. ஆனா சிம்ரத் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அதே ஹைட்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்தியால மேக்ஸிமம் 6க்குள்ள தான் எல்லாருமே இருப்பாங்க, 6'3", 6'4" எல்லாம் 1% ஆளுங்க தான் இருப்பாங்க, அதுல இருக்க ஷூட்டரை கண்டுபிடிச்சாலே போதும், கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒரே ஆளுன்னு சொல்றாரு. ஆனா சிம்ரத் ஒரே ஆளுன்றதை ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க கேம்பெயின் ஒர்க்லாம் பண்றதுக்காக ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல இவங்க விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல நிக்கிதான் யாராவது வேலை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கிட்டே இவர் கேக்குறாரு. சார் நானே புதுசா தான் வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு நிக்கிதாவை பத்திலாம் தெரியாது, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால வேணா செக் பண்ணி சொல்றேன்ற மாதிரி சொல்றான். சரி செக் பண்ணி ஏதாவது தெரிய வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி இவரும் நம்பரை தராரு. சரி சார் அப்படின்ற மாதிரி நம்பரை வாங்கிக்கிறான். இவன் பேரு விஜய்னு வச்சுப்போம். புல்லட் பட்டு ஒருத்தர் இறந்து போனார் பாத்தீங்களா, அந்த காடோட பேரு ஓம் அப்படின்றது. அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் பொலிட்டீஷியன் முன்னாடி இருந்து பண்றாரு. இவன் என்னோட நண்ப மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கான இறுதி சடங்குக்காக கண்ணை மூடி பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே கண்ணை மூடி பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவரோட மூக்குல வச்ச பஞ்சு கொஞ்சம் தள்ளி வந்துருது. இது ஹீரோவை உறுத்திக்கிட்டே இருக்கு. திரும்பி சரி பண்றதுக்காக போறாரு. அப்ப தெரியாதனமா இவரோட கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்டைக்குள்ள விழுந்துருது. நம்ம வேற கீ கூட வாங்கிக்கலாம் வாங்கன்ற மாதிரி சரண்யா இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல சுமித்ராவோட கீ செயின் அதுல இருக்கு, நான் எடுக்கணும்ன்ற மாதிரி இவருமே உள்ள கையை விட்டு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் அந்த மீனல் இருக்காங்கல்ல வித்தியாசமா பாக்குறாங்க. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. இவர் எல்லாருமே கண்ணை முழிக்கிறதுக்குள்ள எப்படியோ சாமர்த்தியமா கீயை எடுத்துடுறாரு. இப்ப பொலிட்டீஷியன் கிளம்பலாம் நினைக்கும் போது இவரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு சொல்றாரு. அந்த பொலிட்டீஷியன் என்ன விஷயம்னு கேட்கிறாரு.
சரி இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி நிக்கிதாவோட போட்டோவை காட்டுறாரு. இல்லங்க இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போறாரு. இது எலெக்ஷன் டைம்ல இந்த பொலிட்டீஷியனே கூட இதை பிளான் பண்ணிருக்கலாம், ஏன்னா இது மூலியமா மக்கள் சென்டிமெண்ட் ஆவாங்கல்ல, ஓட்டு கிடைக்கும்னு இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சரண்யா சொல்றாங்க. இப்ப பொலிட்டீஷியன் ஒய்ஃப் மீனல் கார்ல உட்கார்றாங்க. அப்ப பார்ட்னருமே அந்த இடத்துல பக்கத்துல போய் உட்கார்றாரு. அந்த பார்ட்னர் மேல இவங்க கைய வைக்கிறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பார்ட்னர் மேல இவங்க கைய வைக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் சிம்ரத்து கிட்ட பேசலான்ற மாதிரி சிம்ரத்தை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சிம்ரத்து ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்னைப்பரால ஷூட் பண்ணவன் அந்த வழியா தானே போயிருப்பான், அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவன் சாமர்த்தியமா அவன் போற இடத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் தூக்கியிருக்கான் மேடம், எந்த இடத்துலயுமே அவன் தென்படல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. நீ எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா நிக்கிதா கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு, நிக்கிதா கேஸ்ல நீ கொஞ்சம் விசாரிச்சு பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொன்னா புரிஞ்சுக்கோ அருமான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுல கத்தியை வச்சு கொலை பண்ணிருக்கான், இதுல ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணிருக்கான், ரெண்டு பேருமே எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மீனல் இருக்காங்க பாத்தீங்களா, ஏழை பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் தரதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இவருமே அந்த இடத்துல வச்சு பேசணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தந்துலாம் முடிச்சிடுறாங்கல்ல, என்ன விஷயம் கேளுங்கன்ற மாதிரி இவங்களுமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவருமே உங்களோட பர்சனல் லைஃபை பத்திலாம் சில விஷயங்களை கேட்கறாரு. உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் 7 வருஷம் தானே ஆகுது, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கா, ஹாப்பியா தான் இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கறாரு. இவன் எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்கறான்ற மாதிரி இவங்களுமே உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. ஆமா என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் ஹாப்பியா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இப்ப வேற மாதிரி கொஞ்சம் சுத்தி சுத்தி கேள்வியை கேட்கறாரு. நீங்களும் ராஜம் கொஞ்சம் க்ளோஸ் போலியே, ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால தான் கேட்கறன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது உங்களுக்குள்ள அஃபேரான்றதை இன்டைரக்டா கேட்கறாரு. இந்த கேள்விக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருது. உன் லிமிட்டுக்குள்ள இரு, இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காதன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. நான் விஜய்னு ஒரு பையனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு நிக்கிதாவை பத்தி ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்க போல. சார் நீங்க சொன்ன மாதிரி நிக்கிதான்னு ஒருத்தங்க கொஞ்ச நாள் இந்த இடத்துல வேலை பார்த்திருக்காங்க போல சார், அவங்களோட டீட்டெயிலாம் எடுத்துட்டு உங்களை பாக்குறதுக்கு வரேன், இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். இவருமே சரி சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் பேரு சுமித்ரான்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. அவங்க கார்ல பாம்பு அடிச்சு தான் இறந்து போயிருப்பாங்க. கார்ல ரெண்டு பேருமே போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவருக்கு போன் கால் வந்ததுனால இவர் கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாரு. ஒய்ஃப் மட்டும் காரை எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்படிதான் வெடிச்சு சதறி இறந்து போயிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற காரணத்தை ஹீரோ இன்னமும் தேடிட்டு தான் இருக்காரு. இப்ப அவன் சொன்ன மாதிரியே டைம் ஆயிடுச்சுல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி விஜயை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்குமே கால் பண்றாரு, அவன் வர மாதிரியே தெரியல. அப்போ ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவை அடிச்சு தூக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கு. பக்கத்து கார்ல கொஞ்சம் அழுக்கு இருக்கும், ஹீரோ கிளீன் பண்றதுக்காக போறாரு. அதனால இடிக்க வந்தவன் மிஸ் பண்ணிடுறான். அப்பதான் ஹீரோக்கு யாரோ இடிக்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. திரும்பி அவன் காரை வளைச்சு திரும்பி இடிக்கிறதுக்காக வரான். ஐயோ மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. ஹீரோ வந்து கார் வர முடியாத இடத்துக்கு ஓடிடுறாரு. அதனால தப்பிச்சிடுறாரு. ஹீரோவை ஒருத்தன் சாவடிக்க ட்ரை பண்ணிருக்கான்ல, அதை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா விஜய்னு ஒருத்தனை மீட் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன். விஜய் நிக்கிதாவை பத்தி ஏதாவது சொல்றேன்னு சொன்னா, பார்த்தா காரை வச்சு யாரோ சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை விஜயா இருக்குமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சேச்சா அவன் அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்ப யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது அந்த விஜய் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல இறந்து போன மாதிரி இருக்கான். இவங்களுமே அந்த ஸ்பாட்ல பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவன் இறந்து போயிருக்கான். அங்க குப்பெல்லாம் இருக்கிறதுனால ஹீரோ நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சிம்ரத்தும் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு ஒன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவன் போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். போஸ்டர் ஒட்டும் போது தவறி தான் கீழே விழுந்திருக்கான். இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. யாரோ திட்டமிட்டு தான் தள்ளி விட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றன்ற மாதிரி சிம்ரத்து கேக்குறாங்க. இவரும் சொல்றாரு, ஆக்சுவலா அவன் வேற ஒரு பகுதியில வேலையை முடிச்சுட்டு என்ன பார்க்க வரேன்னு சொன்னான். இந்த பகுதிக்கு அவன் வரப்போறதா சொல்லவே இல்ல. அவன் பைக் மேல ஏறி போஸ்டர் ஒட்டும் போதுதான் கீழே விழுந்துட்டு தான் நீ சொல்ற. பைக் மேல ஏறி போஸ்டர் ஒட்டுறவன் நடு ஸ்டாண்டு தான் போட்டிருப்பான், இந்த மாதிரி சைடு ஸ்டாண்டு போட்டிருக்க மாட்டான். இவன் மேல ஏறி போஸ்டர் ஒட்டும் போது கீழே விழுந்துட்டான்னு நம்மள நினைக்க வைக்கிறதுக்காக யாரோ இப்படி செட் பண்ணிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ நம்ம சொல்றதை கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சிம்ரத்துக்கு லைட்டா கோவமே வந்துருது. அப்பதான் அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்கல்ல, அவன் சிகரெட் பாக்கெட்ல ஏதோ இருக்கு மேடம்னு சொல்றாங்க. இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல நிக்கிதான் ஒருத்தங்களோட டீடைல் தான் இருக்கு.
நிக்கிதாவோட டீடைல் தான் இருக்கு. அப்ப ரெண்டு கேஸுக்கும் நீ சொன்ன மாதிரி சம்பந்தம் இருக்கு போலன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. நிக்கிதா அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்ததா போன்லயே சொன்னா, அதை பத்தி நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சிம்ரத் ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ கிட்ட தோத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அவன் எனக்கு முன்னாடி எப்பவுமே இருக்கான்ற மாதிரி விரக்தியா பண்டி கிட்ட பேசுறாங்க. விடுங்க மேடம், நீங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் திறமையான ஆபீசர் அப்படின்ற மாதிரி இவருமே ஐஸ் வைக்கிறாரு. ஒரு கேம்பெயின் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட இடத்துல திங்ஸ் எல்லாம் கண்டமேனிக்கு இருக்கு, அதெல்லாம் இவர் உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேம்பெயின் மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இங்க நிக்கிதான் யாராவது வேலை பார்த்தாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நிக்கிதாவா? அப்படி யாருமே எனக்கு தெரியலையேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நிறைய பேரை நாங்க நடுவுல எடுப்போம், தூக்கிடுவோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, இவங்க தான் நிக்கிதான்ற மாதிரி இவர் போட்டோவை காட்டுறாரு. ஓஹோ, இவ பேரு நிக்கின்ற மாதிரி தான் நாங்க கூப்பிடுவோம். இவ கொஞ்ச நாள் வேலை பார்த்தா, அதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார், வேலையை விட்டு போல சார், அவங்க இப்ப உலகத்தை விட்டே போயிட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு. பொலிட்டீஷியன் மேல யாரோ அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுக்கும் நிக்கிதாவோட சாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார், இந்த கேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இத சொல்லாமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ராஜும் மேடமும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நான் நிறைய வாட்டி இந்த விஷயத்த கவனிச்சிட்டேன். சார் கிட்ட சொல்லவும் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணவன் 6'3" இல்ல 6'4" தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப இவங்களுமே ஒரு இன்ஃபார்மரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நல்லா ஷூட் பண்ண தெரிஞ்சவன்ல இந்த ஹைட்ல யாராவது இருக்காங்களான்ற மாதிரி தான் கேக்குறாங்க. இப்ப இவனுமே டீடைல்லாம் சொல்றதுக்கு காசு கேக்குறான். இவங்களுமே காசெல்லாம் தந்துடுறாங்க. மேடம், பெங்காலி புல்லட்னு ஒருத்தன் இருந்தான் மேடம். அந்த டைம்ல ஸ்னைப்பர்னா அவன் தான் கில்லி மேடம். இப்ப அவன் தொழில் பண்றானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஃபார்மர் சொல்லிட்டு போறாரு. ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. சரி, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. சார், மேடத்தை பத்தி பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் டைம் ஒதுக்கி உங்ககிட்ட பேசுறாரு. ஆமா, எனக்கும் மீனலுக்கும் நடுவுல அஃபேர்லாம் போச்சு. ஆனா மீனல் இதை நிறுத்திக்கலாம்னு என்கிட்ட முடிவா சொல்லிட்டான்ற மாதிரி சொல்றாரு. எப்பத்துல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நேத்துல இருந்து அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பயும் ஹீரோக்கு இவங்க மேல டவுட் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருந்து பொலிட்டீஷியனை காலி பண்றதுக்காக கூட வேலை பார்த்திருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. சரண்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். இவன் பேரு சிவ் அப்படின்றது. சிவ ஒரு பாட்டி வீட்டுல தான் விட்டு வந்திருப்பாங்க. அவன் எதையோ உடைச்சிடறான் போல. பாட்டியுமே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ உடனே வந்து கூட்டு போன்னு சொல்றாங்க. இப்ப சரண்யா இருக்காங்கல்ல, சாரி சார், என் பையனை கூட்டு வரதுக்கு போனோம், நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தனியா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப சிம்ரத் வேற கால் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பெங்காலி புல்லட்னு ஒருத்தன் இருக்கான். 6'3", 6'4" தான் அவன் வருவான். அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நீ சொன்னது கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பெங்காலி புல்லட்டோட வீடை கண்டுபிடிச்சுதான் எல்லாருமே வந்திருக்காங்க. கதவை தரன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவன் கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அதனால சட்டுன்னு உடச்சிட்டு பண்டியும் டீமும் உள்ள வந்து கண்ணை வச்சு காட்டுறாங்க. பார்த்தா அவர் வீல் சேர்ல வந்துட்டு இருக்காரு. என்ன வீல் சேர்ல வந்துட்டு இருக்கான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மேடம், இங்க ஒரு பிரச்சனை, உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, வரேன்ற மாதிரி சிம்ரத்தும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அவர் வீல் சேர்ல இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு டைம் நான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என் கால் உடைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நான் வெளியே கூட போறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சிம்ரத்தும் நமக்கு எதிராக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணிட போறான்ற மாதிரி பயப்படுறாங்க. உடைச்ச கதவை சரி பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. இப்ப ஹீரோவும் பண்டி கிட்ட பேசிக்கிட்டே வராரு. சார், உங்க ஷூல அழுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அவருமே சாரின்ற மாதிரி வேகமா அழுக்கெல்லாம் துடைக்க வராரு. இல்ல சார், உங்க ஷூல அழுக்கு இருக்கிற மாதிரியே உள்ள இருக்க ஷூலையும் அழுக்கு இருந்தது. 3 வருஷமா வெளியே போகாதவனோட ஷூல எப்படி சார் அழுக்கு இருக்கும்? எனக்கு என்னமோ இடிக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. பண்டியுமே இவர் சொல்ல வரத புரிஞ்சுக்கிறாரு. உடனே செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி திரும்பி வீட்டை நோக்கி ஓடி வராரு. அப்படி ஓடி வரும்போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, வீல் சேரை வெட்டி எந்திரிச்சு வேற எங்கேயோ போறான். அதாவது பின் கதவு இருக்குல்ல, அந்த வழியா இங்க இருந்து தப்பிச்சு போறான். அவன் தப்புஸ்டான்றது பண்டிக்கு தெரியுது. ஒழுங்குமரியாதையே நில்லுன்ற மாதிரி துரத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. அவன் மாடி வழியா ஓடிட்டு இருக்கிறத வெளியே இருக்க ஹீரோ பாத்துறாரு. இது லோக்கல் ஏரியாவா இருக்கும், சுத்தி அழுக்காதான் இருக்கு, எப்படி நம்ம ஓடி போய் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி, பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இவரும் ஓடிட்டு இருக்காரு. இந்த வழியா ஏறினா அவனை கண்டிப்பா புடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த கட்டையில ஏறிட்டு இருக்காரு. பாதி தூரம் போனோன்னே இவருக்கு பயம் வந்துருது. அதே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. பயம்னு சொல்ல முடியாது, அங்க நிறைய அழுக்கு இருக்குல்ல, அதனால தான் ஒரு இடத்துல நின்றுறாரு. பார்த்தா அந்த பெங்காலி புல்லட் இருக்கான்ல, இவரை கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் போலீஸுங்களாம் வந்துதான் ஹீரோவை கீழே இறக்கி விடுறாங்க. ஹீரோ கைக்கு கிடைச்சா மிஸ் பண்ணிட்டார்ல, அதை பத்தி சிம்ரத் கிட்ட சொல்றாரு. சிம்ரத் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த டைம் சரண்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க சரண்யாவையும் போட்டு திட்டுறாங்க. நீ எப்பவுமே இவன் கூட தானே இருக்கணும், அதுக்கு தானே சம்பளம் வாங்குற, எங்க போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி சரண்யாவை திட்டுறாங்க.
என் மேலதான் தப்பு சாரின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சாரி சொல்லி என்ன ஆக போகுது, கைக்கு கிடைச்சவன விட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பெங்காலி புல்லட் பாஸ் கிட்ட பேசுறான். நான் உங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், எங்க வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அதாவது வேலை கொடுத்தான் பாத்தீங்களா, அவனே காரை வச்சு இவனை இடிச்சிடுறான். ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கதான் சோகமா நின்னுட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் கார்ல ஏறி கார் வெடிச்சது பாத்தீங்களா, அந்த சம்பவம் இங்கதான் நடந்திருக்கும். அததான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சரண்யா இந்த இடத்துக்கு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் இறந்தது திரும்பி ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பேசுறத வச்சு இவர் ஒய்ஃபை எவ்வளவு லவ் பண்ணிருக்காருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்ஃபை யாரு சாவடிச்சாங்கன்னு இன்னும் விசாரணை பண்ணிட்டு இருக்காருன்றதும் இவங்களுக்கு நல்லாவே புரியுது. கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அங்க பயங்கரமா சவுண்ட் வருது இல்ல, அதனால இவங்க பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஹீரோவும் அங்க ஒர்க் நடக்கிற இடத்த பாக்குறாரு. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது போல. அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா, அந்த வீடியோவை காட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது அந்த ஷூட்டிங் நடந்தது இல்ல, அந்த வீடியோவை தான் கேட்கிறாரு. இவங்களும் காட்டுறாங்க. அதை கொஞ்ச நேரம் பாக்குற ஹீரோ இருக்காருல்ல சரண்யா, இந்த கேஸை நான் கிராக் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல யாரெல்லாம் அப்ப நின்னாங்களோ அவங்க எல்லாரையும் நிக்க வச்சிடுறாரு. அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே விஷயத்த பண்ணுங்க, நான் குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இவன் உண்மையதான் சொல்றானான்ற மாதிரி பொலிட்டீஷியன் யோசிக்கிறாரு. இப்ப அன்னைக்கு இவங்க பண்ண மாதிரியே இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்டேஜ்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் மேடம வர வச்சீங்க அப்படிதானு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு. நடந்த விஷயத்த நமக்குமே காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே டார்கெட் நீங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். டார்கெட் எதுக்காக சார் நீங்களா இருக்கணும்? ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஓம் கூட டார்கெட்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவன் ஓம ஷூட் பண்ணணுன்றதுக்காக கூட ஷூட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. என்ன ஷூட் பண்றதுலயாவது மோட்டிவ் இருக்கும், ஓம எதுக்காக ஷூட் பண்ணணுன்ற மாதிரி பொலிட்டீஷியன் கேக்குறாரு. நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் சார், அதுக்காக நம்ம முதல்ல மேனேஜர் கிட்ட பேசிடலான்ற மாதிரி மேனேஜருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. சார் ஷூட் பண்ணதை முதல்ல நீங்க தான் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க கரெக்டான்னு கேக்குறாரு. ஆமா சார், நான் தான் முதல்ல சொன்னேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஷூட்டிங் நடந்தோடனே இவர் தான் வேகமா பார்த்திருப்பாரு, இங்க இருந்து தான் புல்லட் வந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸுங்க வேகமா அந்த சைடு ஓடி இருப்பாங்க. அந்த புல்லட் சவுண்ட வச்சு புல்லட் எந்த சைடுல இருந்து வந்ததுன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிதானு கேக்குறாரு. அந்த மேனேஜரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. சார், என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஒரு கன்னை தந்திருக்கேன், அவங்க ஒரு இடத்துல இருந்து ஷூட் பண்ண போறாங்க, நீங்க அவங்க எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அன்னைக்கு ஆளுங்க மேலலாம் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இங்க வாங்க அன்னைக்கு மாதிரியே சத்தமா அடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே மேலத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. சரண்யா, இப்ப நீ ஷூட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சரண்யா ஒரு இடத்துல கன்னோட இருக்காங்கல்ல, ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப நிறுத்துங்கன்ற மாதிரி நிறுத்த சொல்லிடுறாரு. சரி, இப்ப எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சுத்தமா இவருக்கு ஐடியாவே இல்ல. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா முழிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்து தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், சரண்யா வேற ஒரு இடத்துல இருக்காங்க, பரவாயில்ல ஒரு வாட்டி மிஸ் ஆகுறது தப்பு இல்ல சார், நீங்க இன்னொரு வாட்டி வேணா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி மேலத்தை அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சரண்யாக்கு கால் பண்றாரு. சரண்யா, நீ இன்னொரு வாட்டி ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு. அவங்களும் இன்னொரு வாட்டி ஷூட் பண்றாங்க. இப்ப சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்பயுமே அவர் எந்த இடம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இந்த வாட்டியும் தப்பான பதில தான் சொல்றாரு. சார், அன்னைக்கு சவுண்ட் மட்டும் கேட்கல சார், அவனையே பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாரு. எது, அவனை பாத்தீங்களா? சார், நீங்க இங்க உட்காந்துட்டு இருந்தீங்க, இங்க இருந்து பார்த்தா ஸ்கிரீன் தான் சார் தெரியும், கண்டிப்பா அந்த வீடு தெரியாது, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஆளு நம்மள லாக் பண்ணிட்டான் மேனேஜருக்கு நல்லா புரியுது. சார், நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த பெங்காலி புல்லட்டை ஷூட் பண்ண சொன்னதே நீங்க தான், ஏன்ற காரணத்தை சொல்லவான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேம்பெயின் பண்றதுக்கு நிறைய காசெல்லாம் தருவாங்கல்ல, அதுல பெரிய அமௌண்ட்டை இவர் அடிச்சிருவாரு, மீதியை வச்சுதான் வேலையெல்லாம் பார்ப்பாரு. அங்க வேலைக்காக நிறைய பேர் வராங்கல்ல, அதுல நிக்கிதா இதை கண்டுபிடிச்சிருவாங்க. நிக்கிதாவும் இந்த கணக்குல நிறைய இடிக்குது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசியிருப்பாங்க. என்ன இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இவ உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவ வச்சிருக்க டேட்டாவை காலி பண்ணோம், இவளை காலி பண்ணோம்னு யோசிக்கிறாரு. அதுக்காக முதல்லயே இவர் பெங்காலி புல்லட் கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஓம் நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட பேசலான்னு பேசியிருப்பாரு. ஆனா ஓம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பெங்காலி புல்லட்டை வச்சு அவங்களோட கதையை முடிச்சிருப்பாரு. ஆனா ஓம்க்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல, ஓம் சொல்லிட்டா பிரச்சனை, ஓம் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. பெங்காலி புல்லட் கிட்ட இந்த வேலையை கொடுத்திருப்பாரு. அவன் தான் ஓமோட கதையை முடிச்சிருப்பான். சோ அவன் பொலிட்டீஷியனை கொல்ல நினைக்கல, ஓம தான் கொல்ல நினைச்சிருப்பான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் விஜய் போன்ல பேசினதை கவனிச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட தான் பேசினான்றது தெரிஞ்சிருது. முதல்ல விஜய் கதையை முடிக்கணும்னு கதையை முடிச்சிடுறாரு. அவன் மேல இருந்து தெரியாம விழுந்த மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. நல்ல வேலையா ஹீரோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாரு. இன்னும் கூட இந்த மேனேஜர் இருக்கார்ல, நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம்
சமாளிக்க ட்ரை பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத அப்படின்ற மாதிரி பொலிட்டீஷியனும் ஒய்ஃபை இவரை மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போலான்னு ஆளுங்க நினைக்கும் போது சட்டுன்னு யாரோ இவரை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. போலீஸுங்க ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. யாரும் ஷூட் பண்ணதுன்னு பாக்குறாங்க. அந்த பெங்காலி புல்லட் தான் ஷூட் பண்ணிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? வேலை முடிஞ்சோட பெங்காலி புல்லட்டையே காலி பண்றதுக்கு இவர் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆக்சிடென்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல அவனுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த கோவத்துல தான் இவரை கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப போலீஸ் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சரண்யா பக்கத்துல தானே இருக்காங்க. ஃபாலோ பண்ணி அவனை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அவன்கிட்ட கன் இருக்கும். சரண்யாவை இந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறான். இப்ப போலீஸுங்க வரும்போது ஒழுங்கா கன்னை கீழே போடுங்க, இல்லைன்னா இவ கதையை முடிச்சிருவான்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா இவனுக்கு பின்னாடி வந்துடுறாரு. ஹீரோ அங்க இருக்க ஒரு இரும்பு ராடை பாக்குறாரு. ஆனா அது சுத்தி அழுக்கா இருக்கு. இதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. எடுத்துதான் ஆகணும்னு கஷ்டப்பட்டு எடுத்துடுறாரு. அதை வச்சு அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. ஒரு கேப் கிடைக்குதுல, அதனால போலீஸுங்க அவனை அமைக்கிறாங்க. என் கை முழுக்க அழுக்காயிருச்சு, என் கை முழுக்க அழுக்காயிருச்சுன்னு இவர் புலம்பிட்டு இருக்காரு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து சட்டுன்னு சரண்யாவோ தராங்க. அதை வச்சு கையை தொடச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப கேஸ சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்தி சீனியருமே பேட்டி மாறலாம் தந்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இது சிம்ரத்துக்கு சுத்தமா பிடிக்கல. சீனியர் நம்மளை பத்தி சொல்லுவாருன்னு பார்த்தா இவனை பத்தி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப வாசல்ல நியூஸ் பேப்பர் இருக்கு. நியூஸ் பேப்பர் போட சொல்லி நீ தான் சொன்னியான்ற மாதிரி சரண்யா கிட்ட கேக்குறாரு. இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யார் வச்சதா இருக்கும்ன்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை இவர் எடுத்துக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர் நார்மல் நியூஸ் பேப்பர் மாதிரி தெரியல. கோடிங் மூலியமா யாரோ இவர்கிட்ட பேச ட்ரை பண்றது இவருக்கு தெரியுது. அதாவது கோடிங்ல இவர்கிட்ட ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது இவரோட ஒய்ஃப் பத்தி இருக்கு. அதனால இவருமே வேகமா அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி டீகோட் பண்றாரு. டீகோட் பண்ணும்போது இவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. என்ன மெசேஜ் இவருக்கு கிடைக்குதுன்றத தெளிவா நமக்கு காட்டல. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. இன்னும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 6 எபிசோட் இருக்கு. 6மே வேற வேற கதைகளா இருக்கும். 2 கதையா சேர்த்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நல்லா ஆதரவு தாங்க, அப்பதான் தொடர்ச்சியா போடுறதுக்கு தோணும். கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.